அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப சுவையான பஞ்சு போல் வாயில் வச்சு அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி குலோப் ஜாமுன் ரெசிபி. அதுவும் எம்டிஆர் குலோப் ஜாமுனில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கவலையே இல்லாமல் இந்த ரெசிபியை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா உடையுது, சூப்பராக உடையுது. நல்லா சாறு குடிச்சு ஒன்று கூட பிரியாமல் நல்லா வந்திருக்கு. நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் தண்ணி தான் எடுத்து சேர்க்க போகிறேன். நான் பாலில் அதில் சேர்க்கலை. தண்ணியில் நான் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வச்சு இந்த மாவை நான் பிசைய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு இதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கொஞ்சம் அது இப்படி இந்த கொஞ்சம் ஈரப்பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். அதோடு நான் கொஞ்சோன்னு மில்க் பவுடர் தான் போட போகிறேன். பால் பவுடரை போட்டு அதுக்கடுத்து திரும்பவும் அதை சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு அது மேலே நெய்யை தடவி வச்சிடணும். சீனி பாகுக்கு நான் 2 கிளாஸ் சீனி எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் சீனி பாகு ரெடி பண்ணிக்கிறேன். சீனி பாகுக்கு எந்த ஒரு பதமும் தேவையில்லை. பதம் இல்லாமல் நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கிறணும். இதை நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிறணும். அடுத்து நம்ம லோ ஃப்ளேமில் ஒன்று உருண்டையை அதில் போட்டு கொதிக்கிற எண்ணெயில் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சூடான எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோம்னா அதுவாக பாருங்கள், நான் ஒன்றுமே கரண்டியே போடாமலே அதுவாக எந்திரிச்சு நல்லா சுற்றி வருது. இப்படி உருண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ரை ஆன உடனே பாருங்கள் பிரியாமல் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வருதுன்னு. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம செஞ்சு வச்ச குலோப் ஜாமுனை போட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும். நான் டிசைனாகவும் போட்டிருக்கேன், நீளவாக்கெலாம் போட்டிருக்கேன், உருண்டையாகவும் நான் செஞ்சுருக்கேன். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.